guys, welcome back to our channel Venica Voice. இன்னைக்கு நம்ம Destined to Meet You டிராமாவோட எபிசோட் 7 and 8 தான் பார்க்க போறோம். சரி வாங்க கதைக்குள்ள போலாம். லாஸ்ட் எபிசோட்ல ஹீரோ ஹீரோயினை கிஸ் பண்ணிருப்பான். இந்த எபிசோட்ல ஹீரோ அவகிட்ட சாரி கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோயினா அது பரவாயில்ல, இது உன்னோட வாலிப வயசு, அப்படி இப்படிதான் அலப்பாயுன்ற மாதிரியே ஹீரோக்கு பல்பு கொடுத்துடுறா. அதுக்கப்புறம் ஹீரோயினா இரு வரேன்னு சொல்லிட்டு அவ ரூமுக்குள்ள போயிட்டு அச்சிச்சோ எனக்கு வெக்கமா வருதே, அவன் என்ன கிஸ் பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லி வெக்கப்பட்டுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோயின் ஹீரோ கிட்ட வந்து ஒரு ஃபைலை நீட்டுறா. இது நம்மளோட மேரேஜ் அக்ரிமெண்ட், இதுல இருக்கத ஒவ்வொன்னா நீ பொறுமையா படி சொல்லிட்டு இருக்கா. அவளா இதுல இருக்க எல்லாமே உனக்கு ஓகேன்னு சொன்னா நம்ம இதை ரெஜிஸ்டர் பண்ணலாம்னு சொல்லும் போது ஹீரோட மைண்ட் வாய்ஸா ஆஹா குட்டச்சி குட்டைய குழப்பாம விடமாட்டா போலேன்ற மாதிரியே நினைச்சிருப்பான். அதுல இருக்க ஒவ்வொரு கண்டிஷனா ஹீரோனும் வாசிட்டே இருக்கா. இவ வாசிக்கிறத பார்த்தா லிஸ்ட் பெருசா போயிட்டே இருக்கும் போல. ஹீரோவா இந்த கொசு தொல்லை தாங்க முடியலப்பான்ற மாதிரியே பாக்குறான். அதுக்கப்புறம் ஹீரோயினா நமக்கு டிவோர்ஸ் ஆச்சுன்னா நான் இவ்வளவு ப்ராப்பர்ட்டி உனக்கு தரேன்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோவா இந்த அக்ரிமெண்ட்ல நான் கண்டிப்பா சைன் பண்ணியே ஆகணுமான்னு சொல்லி கேட்க அதுக்கு ஹீரோயினும் ஆமாங்கிறா. ஹீரோ செம்ம காண்டா அந்த சைனை போட்டுட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். இங்க லியாங் அதாவது ஹீரோட தங்கச்சி ஜின்னோட ஆபீஸ் ரூம்ல ஒரு பேம்பு ட்ரீ இருக்கும், அதுக்கு வாட்டரை ஸ்ப்ரே பண்ணிட்டு இருக்கா. அவளா வாட்டரை ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டு அந்த பேம்பு ட்ரீ கிட்ட உன்னை நான் காப்பாத்தினா ஜின்னு எனக்கு ப்ரமோஷன் கொடுத்தாலும் கொடுப்பாருன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கா. அந்த டைம் பார்த்து அங்க ஜின்னும் அந்த அசிஸ்டன்ட்டும் வராங்க. அதை பார்த்த லியாங்கா வேகமா ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறா. ஜின்னும் உள்ள வரான். அப்ப கூட அந்த லொலல வாய அந்த அசிஸ்டன்ட் வாயே மூட மாட்டேங்கிறான். அவனுக்கு ஹீரோனை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணலன்னா தூக்கமே வராது போல இருக்கு. எப்ப பாரு ஹீரோயின் பத்தியே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருக்கான். அந்த ஜின்னா அவனோட அசிஸ்டன்ட இனிமேட்டு ஹீரோனை பத்தி என்கிட்ட பேசாதன்னு சொல்லி ஸ்டாப் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் தான் அவன் ரூமுக்குள்ள யாரோ வந்ததை நோட் பண்றான். ஜின்னா அந்த அசிஸ்டன்ட் கிட்ட என் ரூமுக்குள்ள யார் வந்ததுன்னு சொல்லி கேட்க அந்த அசிஸ்டன்ட் மைண்ட் வாய்ஸா நானே ஹீரோயின் பத்தி உங்கள்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றதுல பிஸியா இருந்தேன், நான் பாக்கலன்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் ஜின்னு இது யாருன்னு சொல்லிட்டு போய் பார்க்கும் போது ஜியாங்கா எர்ரா ஓட்டத்தன்னு சொல்லிட்டு ஓடுறேன்ற பேர்ல ரெண்டு பேரையுமே தள்ளி விட்டுட்டு ஓடிட்டு இருக்கா. லியாங் பண்ண அக்கப்போர்ல பேம்பு ட்ரீயே கீழே விழுந்துடுது. ஜின்னோட மைண்ட் வாய்ஸா யாரா இவ மொரட்டு ஆளா ஓடிட்டு இருக்கான்ற மாதிரியே நினைச்சிருப்பான். லியாங்கா செம்ம ஷாக் ஆயிடுறா. இன்னைக்கு செத்தோம், இந்த பயவுல நம்மள சும்மாவே விடாதேன்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கா. இங்க ஹீரோயின் அந்த அசிஸ்டன்டோட போனை புடுங்கி பாக்குறா. அதுல ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே ஒன்னா இருந்த போட்டோஸ் இருக்கு. அந்த அசிஸ்டன்டா உங்க அப்பா தான் இந்த போட்டோஸ் எல்லாத்தையுமே எடுக்க சொன்னாரு, எனக்கு வேற வழி தெரியல ஆத்தா, அதான் இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோயின் செம்ம காண்டா அவளோட அப்பாவை பார்க்க வரா. அவர்கிட்ட வந்து எனக்காண்டி ஏன் இப்படி ஒரு ஸ்பைய வச்சிங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அந்த அசிஸ்டன்டா நான் ஒன்னும் ஸ்பை இல்லைன்னு சொல்லும் போது அதுக்கு ஹீரோயினா வாய மூடி இல்ல வாயில குச்சிய விட்டு ஆட்டிடுவேன்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கா. அவளோட அப்பாவா ரொம்பவே கூலா உட்காருன்னு சொல்றாரு. ஹீரோயினா அவர்கிட்ட நீங்க சொன்ன மாதிரி நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன், இப்போ நீங்க சொன்ன அக்ரிமெண்ட் படி என்னோட ப்ராப்பர்ட்டியை என்கிட்டயே கொடுத்துடுங்கன்றா. அதுக்கு ஹீரோனோட அப்பாவா இன்னும் ஒரு கண்டிஷன் இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல ஹீரோயின் கிட்ட அகைன் நீட்டுறாரு. அந்த அக்ரிமெண்ட்ல ஹீரோயினுக்கு குழந்தை பிறந்தாதான் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லி போட்டிருக்கு. அதை பார்த்த உடனே ஹீரோயின் செம்மையா காண்டாயிடுறா. அவளா செம்ம காண்டாகி அங்கிருந்து கிளம்புறப்போ அவளோட அப்பாவா ஹீரோயினை கூப்பிட்டு உனக்கு முன்னாடி ஜின் மேரேஜ் பண்ணி அவனுக்கு குழந்தை பிறந்தா இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாமே அவனுக்கு தான்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு ஹீரோயினா அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறா. ஹீரோயினா அவளோட கார்ல உட்கார்ந்து அவ அப்பா சொன்னது எல்லாத்தையுமே நினைச்சு பாக்குறா. அப்பதான் ஹீரோயினுக்கு ஹீரோ அவளை கிஸ் பண்ணது ஞாபகம் வருது. அந்த டைம் ஹீரோ வந்து கார்ல ஏறிக்கிறான். ஹீரோயின் அவனை பார்த்து நீ என்ன இங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அவனா ஹீரோயின் கிட்ட வந்து அவகிட்ட நம்ம இன்னும் க்ளோஸ் ஆகணும், உனக்கு இன்னுமே நான் சின்ன பையன் தான் தோணுதான்னு சொல்லிட்டு ஹீரோயினை கிஸ் பண்ண போறான். ரெண்டு பேருமே கிஸ் பண்றதுக்காண்டி வராங்க. அதுக்கப்புறம் தான் தெரியுது ஹீரோயின் பயபுல இவ்வளவு நேரமா கனவு கண்ணிட்டு இருக்குன்னு சொல்லி. இங்க ஹீரோவை காமிக்கிறாங்க. அவன் ஹீரோனோட லேப்ல ஏதோ காப்பி பண்ணிட்டு இருக்கான். அந்த டைம் அவனுக்கு யார்கிட்ட இருந்து கால் வருது. அந்த காலை அட்டென்ட் பண்ணி ஹீரோ உங்களுக்கு வேண்டியது கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த டைம் ஹீரோயினும் வீட்டுக்கு வந்து ஹீரோவை தேடிட்டு இருக்கா. ஹீரோயின் வந்த சத்தம் கேட்ட ஹீரோவா வேகமா அவ லேப்ல இருந்து எதையோ காப்பி பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயினும் அவ ரூமுக்குள்ள வந்து ஹீரோவை பார்த்து
பார்த்து நீ என்ன இங்க பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அவளை பார்த்து ஹீரோக்கு செம்மையா அள்ளு விட்டுறது அவளை செம்ம ஷாக்கா பார்த்துட்டு இருக்கான். அவனை பார்த்த ஹீரோயினா உனக்கு என்னோட லேப் யூஸ் பண்ணணுமான்னு சொல்லி கேட்க, அதுக்கு ஹீரோவா ஆமா எனக்கு நாளைக்கு அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணணும், அதனாலதான் நான் உன்னோட லேப்பை யூஸ் பண்ணேன்னு சொல்லி போய் சொல்லிடுறான். அதுக்கு ஹீரோயினா என் ஹஸ்பண்ட் இப்படி ஹோம்ஒர்க் செய்யறதுல பிஸியா இருந்தா நாங்க எப்படிதான் குழந்தை பெத்துக்கிறதோ அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கா. ஹீரோவா என்னாச்சுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அவளா ஒன்னும் இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட வந்து அந்த லேப்பை ஆன் பண்ணி தரேன்ற பேர்ல ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் ரெண்டு பேருமே ஒவ்வொரு லேப்ல உட்காந்து ஒர்க் பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் ஒர்க் பாக்குறான்னு பார்த்தா சின்ன பையனை எப்படி டேட் பண்றதுன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கா. விளங்கிடும். அதுக்கப்புறம் ஹீரோயினா அடைச்சா நம்ம எதுக்கு இப்ப இப்படி திங்க் பண்றோம்னு சொல்லிட்டு ஹீரோவை பார்த்தா அவன் பாட்டுக்கு அவனோட வேலைய பார்த்துட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே லியாங்கா எல்லாமே சொதப்பிடுச்சு, எனக்கு ஒர்க்கே போக போகுதுன்னு சொல்லி புலம்பிக்கிட்டே ஒர்க் பார்த்துட்டு இருக்கா. அதே கெஃபேக்கு தான் லின்னும் கால் பேசிக்கிட்டே வரான். லியாங்கா அவனையே பேட்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கா. லியாங்கா இதாண்டா சாக்குன்னு சொல்லி இப்ப அவனை கரெக்ட் பண்ற கரெக்ட்ல அவன் நம்ம கிட்ட இருந்து எஸ்கேப்பே ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு வெரைட்டியா காஃபி எடுத்துட்டு போறா. லின்னா அச்சச்சோ மறுபடியும் இவளான்ற மாதிரியே பாக்குறான். அவளா நான் இங்கதான் ஒர்க் பண்றேன்னு சொல்லிட்டு அவன் முன்னாடி எல்லா காஃபியுமே வைக்கிறா. ஜின்னா அவகிட்ட இந்த காஃபிக்கு நான் பே பண்றேன்னு சொல்லும் போது அவளா இல்ல இது என்னோட ட்ரீட்னு சொல்லிட்டு அவனை தடுக்கிறா. அதுக்கப்புறம் ஜின்னா அந்த காஃபி எடுத்துட்டு போனை நோண்டிக்கிட்டு அங்கிருந்து எந்திரிச்சு போறான். லியாங்கா ஒருவேளை அவன் காஃபிக்கு தான் பே பண்ண போறானோன்னு சொல்லிட்டு அவனை தடுக்கிறேன்ற பேர்ல அவன் மேலேயே தடக்கி விழுந்து அவனோட போனையுமே கீழே விழுத்திடுறா. லின் மைண்ட் வாய்ஸா வட போச்சேன்ற மாதிரியே பாக்குறான். அந்த பொண்ணா அந்த போன் எடுத்து பார்த்தா அதுல அவனோட டிஸ்பிளே போயிருக்கும். லின்னா அவளை பார்த்துட்டு அதை கிறுக்கி நான் பவர் பேங்க் தான் எடுக்க வந்தேன்னு சொல்லிட்டு அவ கொடுத்த காஃபியா அவகிட்டே கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். லியாங்கா இனி நம்ம சோத்துக்கு சிங்கி தான் அடிக்கணும் போல இருக்குன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கா. இங்க ஹீரோயினா ஜூஸ் ஸ்நாக்ஸ் எல்லாம் கொண்டு வந்து ஹீரோ பக்கத்துல உட்கார்றா. ரெண்டு பேருமே சேர்ந்து மூவி பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கு ஹீரோவா அடியே காலங்காத்தாலேயே என்னடியும் மூவின்னு சொல்லி கேட்க, ஹீரோயினா நான் மூவி பார்த்து ரொம்ப நாளாச்சு அதான்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோயின் ஹீரோட கைய அவ மேல தூக்கி போட்டுட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து மூவி பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோவா அவளை பார்த்து உனக்கு என்ன குளிருதா, நான் வேணா பிளாங்கெட் எடுத்துட்டு வரவா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஆனா ஹீரோயினா அதெல்லாம் ஒண்ணும் வேணான்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள எப்படியாச்சும் இன்னைக்கு இவனை ரொமான்ஸ் பண்ண வைக்கணும்னு சொல்லி திங்க் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோவா ஏதோ குச்சி மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கான். ஹீரோயினா அவனை வேகமா பிடிச்சு அவளுமே அதை சாப்பிட்டுட்டு இருக்கான். ஹீரோட மைண்ட் வாய்ஸா அட சோத்துக்கு செத்தவளேன்ற மாதிரியே பாக்குறான். அதுக்கப்புறம் ஹீரோயினா அவனை கிஸ் பண்ற மாதிரி வரா. அதுக்குள்ள தும்மல் வந்து அவ சாப்பிட்ட ஃபுட் எல்லாத்தையுமே ஹீரோ மேல துப்பி விட்டுறா. அதுக்கு ஹீரோட மைண்ட் வாய்ஸா சோத்துலயும் அடி வாங்கியாச்சு சேத்துலயும் அடி வாங்கியாச்சுன்னு சொல்லி நினைச்சிருப்பான். ஹீரோயினா இதுங்களும் நமக்கு சதி பண்ணுதேன்னு சொல்லிட்டு அந்த ஃபுட் எல்லாத்தையுமே தொடச்சு விட்டுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோ அவகிட்ட நம்ம சாப்பிட போலாமான்னு சொல்லி கேட்க, ஹீரோயினா வேகமா ஆமா எனக்கு ரொம்பவே பசிக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே கிளம்பி ஜியாங் ஒர்க் பண்ற அந்த கெஃபேக்கே வராங்க. அங்க ஹீரோவா ஜியாங் சோகமா இருக்கத பார்த்துட்டு என்னாச்சுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு ஜியாங்கா என் லைஃபே ஒரு சோக கதை, அதை ஏன் கேக்குறேன், என் பாஸ் கிட்ட 3 வாட்டி வம்பு பண்ணிட்டேன், என் ஜாபே இதனால போகுதுன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோவா யார் உன்னோட பாஸ், ஹீரோனானு சொல்லிட்டு ஹீரோனோட பேரை சொல்ல, அதுக்கு ஜியாங்கா இல்ல அவ இல்ல இது வேற ஒருத்தன்னு சொல்லிட்டு ஜின்ன பத்தி பேசிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஜியாங்கா ஹீரோ கிட்ட உனக்கு ஒரு காசிப் தெரியுமா, இப்ப ஹீரோயின் ஒரு சின்ன பையனை டேட் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லும் போது இங்க ஹீரோயினா இவங்க ரெண்டு பேருமே பேசுறத குறுன்னு பார்த்துட்டு இருக்கா. ஜியாங்கா அந்த சின்ன பையன் பின்னாடி தான் ஹீரோயின் சுத்திக்கிட்டே இருக்காளாம், மேரேஜ் கூட பண்ணிட்டாலாம்பா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஹீரோயினா அங்க வந்து நிக்கிறா. ஜியாங்கா அவளை பார்த்து செம்மையா ஷாக் ஆயிடுறா. அவளை பார்த்து ஹீரோயினா இன்னும் என்ன பத்தி காசிப் இருக்குன்னு சொல்லி கேட்க, அதுக்கு ஹீரோவா நீ ஒரு சின்ன பையனை கல்யாணம் பண்ணிருக்கியாமே அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயினா ஹீரோ பிடிச்சு இவன் தான் அந்த சின்ன பையன், இவனை தான் நான் கல்யாணம் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு போறா. இத ஜியாங்கால சுத்தமா நம்பவே முடியல. அதுக்கப்புறம் ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே உட்கார்ந்து இருக்காங்க. ஆனா ஹீரோயின் மட்டும் ஏதோ இஞ்சி தின்ன குரங்காட்டமே உருன்னு மூஞ்சி வச்சிருக்கா. இப்ப ஹீரோ உன்னை நினைச்சு பாக்குறான். அன்னைக்கு லேப்டாப்ப வச்சு அசைன்மெண்ட் பண்றான்னு பார்த்தா அவனும் ஹீரோயின மாதிரி எப்படி ஒரு பெரிய பொண்ணை டேட் பண்றதுன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கான். இப்ப ஹீரோ அதை நினைச்சு ஸ்மைல் பண்ணிட்டு இருக்கான். இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட மீட் பண்ணலாம். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ so much for watching.